எப்பா என்னன்னு தெரியலையே, நெஞ்சு வேற ரொம்ப வலிக்குது. ஐயோ ஒன்றும் முடியலையே. சரோசா, சரோசா. என்ன காலையில ஒரு வேலை வேலை பார்க்க விடாம சும்மா சரோசா சரோசான்னு என்ன வச்சிருக்கீங்க? சரோசா என்னன்னு தெரியலடி, நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி வலிக்குது. அடைக்கிற மாதிரி வலிக்குதா? அன்னைக்கே இப்படித்தான் நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படி இப்படி நீங்க கடைசியில் ஆஸ்பத்திரிக்கு போனால் நெஞ்சு குத்துற மாதிரி இருக்கு, அது ஏதோ கேஸ் ப்ராப்ளம் அப்படி இப்படின்ட்டாங்க. நீங்க வேற சும்மா அதை இதுன்னு போட்டு உழப்பிக்கிட்டு இருக்காதீங்க, கம்முன்னு படுங்க. இல்லடி, உண்மையாலந்தான் ஒரு பக்கம் கையெல்லாம் வச்சு ஒரே வலி, வேர்த்து போகுதுடி, நெஞ்செல்லாம் வலிக்குது. உங்களுக்கு இதே ஒரு பாடுதான், சும்மா நெஞ்சு வலி நெஞ்சு வலி நெஞ்சு வலின்னு. ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒன்றும் இல்லைன்றானுங்க. சும்மா சும்மா போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க முடியுமா? கம்முன்னு படுங்குங்க. இல்லடி என்னன்னு தெரியல, ரொம்ப வலிக்குது, எனக்கு ஒன்றும் முடியல. அம்மா ஐயோ. இந்த சும்மா இருக்க மாட்டீங்களா? சொல்றது கேட்காம சும்மா படுத்திக்கிட்டு. ஐயோ இல்லடி, நெஞ்சு ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல. ஐயோ அம்மா, ஐயோ. அவனுக்கு போன போடு, ஆஸ்பத்திரிக்கு போவான். அவனுக்கு போன போடு. அவன் வீட்டில் இருந்து அவனை கரிச்சு கொட்டி நல்லா திட்டிக்கிட்டே கிடப்பீங்க. இப்போ அவனுக்கு போன போடுன்றீங்க நீங்கள். உங்களுக்கு ஆபத்து வந்தால் தான் காலை பிடிப்பீங்க, இல்லைன்னா கழுத்தை பிடிப்பீங்க. அடியே அவனை பார்க்கணும் போல இருக்குடி, போன போடுறி, போன போடு. ஐய அவனை பார்த்தா திட்டிக்கிட்டே இருப்பீங்க. திட்டுறதுக்கா? நானும் என்னால் கூப்பிட முடியாது சொல்லிவிட்டேன். எப்போ பார்த்தாலும் இதே ஒரு பொழப்பு உங்களுக்கு. ஐயோ சொன்னா கேளு, நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அவனை பார்க்கணும் போல இருக்குடி, போன் போடு, வர சொல்லு அவனை. அம்மா வலிக்குது. ஓ ஆண்டவனே, வீட்டுக்கு வந்து அவனை கரிச்சு கொட்டி அடிச்சு துரத்துறது தண்டை சோறுன்னு. இப்போ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவனை போன போட்டு வான்னு சொன்னா வருவானா? கூப்பிட்டு பார்ப்போம். ஐயோ ரொம்ப வலிக்குது. என்ன மச்சி, நேரமே போவே மாட்டேங்குதுடா. ஏண்டா இப்பதான் விடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள உனக்கு நேரம் போகுமா? அதுக்குன்னு இல்லைடா, உலகம் சுத்துதா இல்லை நடக்குதானே தெரிய மாட்டேங்குது. கால நேரம் சீக்கிரமாக போனாதானே. ஏண்டா வரத்துக்கு உனக்கு இம்புட்டு நேரமாடா? அட போங்கடா நீங்க வேற. எங்க அம்மா வேற உங்க கூட சேரவே கூடாதுன்னு கால் எடுத்து வெளியே வச்சாலே விளக்கமா பிஞ்சிரும்னு வேற மிரட்டுது. இதுல நான் என்ன பண்ண முடியும்? கண்ணுல மண்ணை தூக்கிட்டு ஒடியாரத்துக்குள்ள போதும் ஆயிடுச்சுடா. தாய்னா திட்டுறதும் தகப்பனா கொட்டுறதும் தான் நம்ம ஊர் வழக்கமாக போச்சு. அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க கூடாதுடா. இன்னைக்கு எல்லாம் குளத்துக்கு போகிறோம், மீனை பிடிக்கிறோம், நீச்சல் அடிக்கிறோம், அங்கேயே பொறிச்சு திங்கிறோம். டேய் எங்க அம்மா வேற அங்க கறி எடுத்து வச்சிட்டு வரலன்னா அடி வெளி ரோட்டி விடுண்டா. டேய் மச்சான் உன் ஃபோன் தான்டா அடிக்குது. எல்லாம் என் வீட்டிலேருந்து தான், எங்கள் அம்மா தான் கூப்பிடுது. அதுக்கு ஒரு வாழைப்பழப்பு இல்லை. டேய் உன் அம்மா எப்பயும் கூப்பிட மாட்டாங்க, இன்னைக்கு கூப்பிட்டுருப்பாங்க. என்ன ஏதுன்னு கேளுடா அட்டன் பண்ணி. அட போடா, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே கிடக்குறாங்க. இவங்க திட்டிக்கிட்டே இருக்கனால நமக்கு எரிச்சலாக இருக்குது போகிறதுக்கே. அந்த ஆள் தான் ஒரு காலத்தில் திட்டிக்கிட்டு இருந்தான்னு பார்த்தா இப்போ எங்கள் அம்மாவும் திட்ட ஆரம்பிச்சிருச்சுடா. இதுங்ககிட்டலாம் திட்டுவாங்கன்னா நமக்கு என்ன தலையெழுத்தா? ஃபோன் பண்ணால் எடுக்கவே கூடாது, அப்போ தான் நம்ம அருமை தெரியும். ஐயோ ரொம்ப முடிய மாட்டேங்குது. சரோசா, சரோசா. என்ன? ஐயோ அன்னைக்கு மதியம் இன்னைக்கு நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துட்டதா? ஐயோ இந்த ஆளை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிருமே. இந்த பையன் ஃபோன் பண்ணாலும் எடுத்து தொலைய மாட்டேங்கிறான். என்னங்க என்னங்க என்னங்க? ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியலப்போ. என்னங்க போயிட்டு ஃபோனும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை, என்ன எங்கே இருக்கீங்க? நான் தான் வீட்டுக்கு வந்துட்டேம்மா, காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். 5 மணிக்கெல்லாம் போயிட்டீங்களா? சரி. நானும் என்னடா இது போயிட்டு ஒரு ஃபோனும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை, என்னாச்சும் ஏதாச்சும் பயந்துக்கிட்டே இருந்தேன். இல்லைம்மா கூப்பிடுவோன்னு பார்த்தேன், அப்புறம் ஊரில் அந்த திருச்செங்கோட்டை இருக்காங்கல்ல, அப்பாவோட தங்கச்சி, அவங்க வந்திருக்காங்க. அப்படியா? வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. வருஷம் நமக்கு அங்கே வைகாசி தேருக்கு கூப்பிடுவாங்கல்ல, அதான் இந்த வருஷமா அழைச்சிட்டு போயிருந்தாங்க. 2 வருஷமா வரல, உடம்பு முடியலையாமா, அதான் வரல. இந்த வருஷமாவது பிள்ளைங்க எல்லாரும் வரணும் வைக்கணும்ட்டு அழைச்சிட்டு போக வந்திருக்காங்க.
ஓ சரி சரி, உடம்பு முடியலனாங்களே, இப்போ எப்படி இருக்கு? இப்போ நல்லா இருக்காங்க. என்னைய கேட்டாங்களா? கேட்காம இருப்பாங்களா? ஏன்பா கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன்பா விட்டுட்டு வந்தேன்னாங்க. அப்புறம் நான் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். அவங்களுக்கு எதுவும் தெரியுமா இந்த விஷயம்? தெரியல என்னன்னு, நேற்று ராத்திரி தான் வந்திருப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் என்ன இதுன்னு தெரியல. ஓ சரி சரி, தெரிஞ்சதுன்னா நல்லா திட்டு திட்டுன்னு திட்டி விட்ருவாங்க அத்தைய. என்ன வேலை பார்க்குறீங்க வைக்கிறீங்கன்னு. அது எதுக்கு நம்ம போய் சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட? நம்ம அதில் எதுவும் சொல்ல வேணாம். நம்ம வந்த வேலையணுமோ அதை மட்டும் முடிச்சுட்டு கிளம்புறேன். இந்த கையெழுத்து போகிறதுக்கு அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். இந்த வாரேனார் இன்னைக்கு 11 மணிக்கு வந்தாருன்னா முடிச்சுட்டு கையெழுத்து போட்டு நான் ஒரு 1 மணி 2 மணிக்கு கிளம்பிடுறேன். சரிங்க. திருச்செங்கோடு அத்தை வேற வந்திருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க, எதுவும் ஆக்கி கொடுக்கணும் வைக்கணும். இது தெரியாமல் நானும் உங்கள் கையில் காசு வேற கொடுத்து விடலை. அன்னைக்கிட்ட சொல்லி எதுவும் போட்டு விடவா? அப்படி வா என் வலிக்கு. என் பொண்டாட்டி யாருன்னு எனக்கு தெரியாது, இப்படிதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா முதல்ல அதை கொடுக்கவும் இதை கொடுக்கவும் இருப்பேன். நான் ஒன்றும் உங்களுக்காக செய்கிறேன்னு சொல்லலை. நான் அந்த அம்மாவுக்காக தான் செய்கிறேன்னு சொன்னேன். ரொம்ப நல்ல மனுஷி. போனோம்னாலும் நம்ம பிள்ளையிலேருந்து நம்மளேருந்து எல்லாத்துக்கும் துணிமணி எடுத்து ஆக்கி போடுறத வைக்கிறதுன்னு அப்படி பண்ணுவாங்க. அப்படியாப்பட்டவங்க வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் செஞ்சு கொடுக்காம இருக்க முடியுமா? காலையில வரும்போது தம்பி தான் கூட்டிட்டு வந்தான். வந்தவனையும் கறி எடுக்க போனேன். அண்ணே நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரேனா, நான் வேணாம்பான்னு சொன்னேன். இந்த நான் எடுத்துட்டு வரேனே அப்படின்னு. சரிப்பா எடுத்துட்டு வான்னு சொன்னேன். தம்பி எடுத்துட்டு வந்துருவான். அவங்க எதுக்குங்க குழந்தை போய் சிரமப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இது நான் சின்ன பொண்ணு நம்பருக்கே தான் மாற்றி விட சொல்லிடுறேன். நம்ம யார்கிட்டையும் அந்த இதெல்லாம் வாங்க வேணாம் வைக்க வேணாம். அதை தான் நானும் யோசிச்சேன், என்னன்னு பார்த்து காசை போட்டு விட்டுருவோன்னு. இதுதான் சொல்றது. வெளியே வர ஆம்பளைக்கு 1000 செலவு இருக்கும். நம்ம கையிலையும் 15 இருந்தால் தான் எடுத்து செலவு பண்ண முடியும். இல்லைன்னா அடுத்தவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்குன்னு தான் உன்கிட்ட சொன்னேன். நீ தான் கேட்கவே இல்லை. 1000 செலவு இருக்குங்க. உங்கள் வீட்டில் தான் என்ன நம்ம பேச்சையா கேட்குறாங்க? அதான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு தானே திரியிறாங்க. அப்புறம் என்ன? அவங்க எப்படியோ பண்றாங்கம்மா. அதுக்குன்னு இந்த அத்தை வந்திருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க முடியாம சிரமமா இருக்குல்ல. சரி சரி. அம்மா வேணா இங்கே ஊட்டிக்கு கூட்டிகிட்டு வாங்க, இங்கே வச்சிருந்து அனுப்புவோம். பாவம் அவங்களும் யார் வீட்டுக்கு போகிறாங்க வராங்க, எங்கேயும் போகிறதில்ல. வந்தால் நம்ம வீட்டுக்கு மட்டும்தான். அது வருஷத்துக்கு ஒருக்க வருவாங்க, அப்புறம் எங்கிட்டும் போகிறதில்ல. இந்த 2 வருஷமாக வரவும் இல்லை. கூட்டிக்கிட்டு வாங்க. நான் தான் கூட்டிகிட்டு வரேன். அப்பா பாப்பா பாப்பா, குளிச்சோனே தான்ப்பா உடம்பு ஃப்ரீயாக இருக்குது. கச 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 கசன்னு நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது. அந்த காலத்துல எப்படி காத்தடிக்கும், அப்படியே படுத்தோம்னா அப்படியே சொக்கும். இப்போ என்ன இவ்வளோ வெக்கையாக இருக்குது? இப்படி கதவு இந்த மேலே இது போட்டிருக்கும் போதே இப்படி வெக்கையாக இருக்கே. இன்னும் மொத்தமாக மூடி விட்டுருந்தா ஐயோ மனுஷன் வீட்டிலே இருக்க முடியாது போல இருக்கே. அங்கிட்டு தான் நம்ம ஏரியா பக்கத்தில் மரம் செடின்னு அந்த அளவுக்கு இல்லைன்னா காற்று இல்லாமல் கிடக்குறோம். இங்கிட்டு கிராமத்தில் அம்புட்டு மரம் செடி இருக்குது, ஒன்றும் அசைய மாட்டேங்குதே, காற்றே இல்லைப்போ. உக்காந்துருக்குதா? சரி அப்படியே உட்காரட்டும். உமா உமா, உமா என்னம்மா? கூப்பிட்டா என்னம்மான்னு கேட்கல, என்னம்மா நொன்னம்மான்னு. என்ன கேவா? என்னம்மா? ஏண்டி உங்கள் அண்ணங்காரன் எதுவும் உங்கள் அத்தைக்கிட்ட இந்த வீடை வைக்க போகிறோம் காடை வைக்க போகிறோன்னு எதுவும் சொல்லிவிடுறா, அப்போ சண்டைக்கு வந்துடுவாடி. அதனால் உங்கள் அண்ணனை கூப்பிடு, எதுவும் சொல்லிடாதுன்னு சொல்லுவோம். ஏம்மா, பல நாள் திருடேன், ஒரு நாள் அகப்பட்டு தான் ஆகணும். மறைச்சி என்னவா பண்ண போகிறோம்? அறிவுக்கிட்ட எருமை மாடேன் வளர்ந்துருக்க. சரி கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? பாத்தியா திட்டுற பாத்தியா? நான் திட்டுறது மட்டும்தான் உனக்கு தெரியும். அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, சண்டையா வீடு விற்க விட மாட்டாடி. அதுக்கப்புறம் எப்படி அந்த தம்பிக்கு உனக்கும் கல்யாணம் ஆகும், எப்படி நகை போட்டு உன்னை கட்டி கொடுப்பேன்? கொஞ்சமாவது அந்த அறிவு இருக்குதா இல்லையா? அவ்வளோ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாளுங்க, விற்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு. நாளை பின்ன உனக்கு நகை நட்டு போட்டு நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? எப்படி கட்டி கொடுப்பேன்? 1000 இருக்குல்ல, அதெல்லாம் யோசிக்க வேணாமா? போ, உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வா. சரிம்மா. இங்கே உங்கள் அத்தை உட்காந்துருக்கா, பின்னாடி வழியில் போய் கூட்டிகிட்டு வா. ஐயோ கொஞ்சம் கூட விவரமே இல்லை. இதெல்லாம் கட்டிக்கிட்டு போய் எப்படி இருக்க போகிறானே தெரியலப்போ. வாயிருந்தா வாழைச்சோன்னா வாயிலன்னா எங்கள் அப்பா வர சொன்னான்ற கதை தான். எல்லாரும் தெரியல, பேச்சு பூச்சு எல்லாமே என் புரிஞ்சு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு மயங்கி விழுந்துட்டது. என்கிட்ட போய் தொலைஞ்சா என்ன ஆனான்னு தெரியல. நானே பொறுத்து பொறுத்து பார்த்தேன், ஆளையே காணோம். அத்தை ஆம்புலன்ஸுக்கு போன போட்டு வர சொல்லிட்டேன். கொஞ்சம் கூட பொறுப்பே
மாட்டேங்கிறாங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உன் பையன் எதுவும் எங்க இருக்கான்னு சொல்லுமா, நான் வேணா போய் கூட்டிக்கிட்டு வரேன். அந்த படுவது எங்க போய் தொலைஞ்சானோ, போன் பண்ணா கூட எடுத்து தொலைய மாட்டேங்கிறேனே, எங்கன்னு போய் தேட. இந்த மனுஷனை பார்க்கவா இல்லை. ஐயோ ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சரிம்மா ஒன்னும் ஆகாது, எதுக்கு அழுகுற? போ திக்குலாதவளுக்கு தெய்வம் தானே. என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஏமா வெறுமையோட போற, காசு பணம் எடுத்துட்டு போ ஆஸ்பத்திரிக்கு. ஐயோ மறந்து தொலைஞ்சிட்டேனே, என்ன போய் ஏத்துக்கிட்டு வர. கொஞ்சம் நல்லா இருந்தா ஒருத்தரையும் மதிக்கிறது இல்ல. இன்னைக்கு யார் வருவா? இதுக்குதான் சொல்றது, அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை சண்டை சச்சரவு இல்லாம அனுசரிச்சு நடந்துக்கணும்னு. ஒருத்தரையும் வாசப்படியில நடக்க விட மாட்டா. என் வீட்டு நாய் ஒரு நாள் இவ வீட்டு வாசல் அசிங்கப்பட்டு பிடிச்சுன்னு என்ன சண்டைக்கு வந்தா, அள்ளி போட ஆகணும்னு சொல்லிட்டு என்ன வறுத்து வந்தா. இன்னைக்கு யார் வருவா? ஐயனா வருவாங்களா, அம்மானா வருவாங்களா? என்ன அந்த சங்கரும் ரொம்ப நல்ல மனுஷன், அந்த மனுஷனுக்காக போயிருந்திருக்கணும். மனசு வேற கேட்கவும் மாட்டேங்குது. இன்னைக்கு அவங்களுக்குன்னா நாளைக்கு நமக்கு. இப்படி இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. பாவம் சங்கர் நல்ல மனுஷன், அந்த மனுஷனுக்காவது போவோம் துணைக்கு. என்னம்மா எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன் கண்ணே. என் பையன் வந்த பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கேன்னு மட்டும் சொல்லிடுங்க. ஏமா நீ ஒத்தால என்ன பண்ணுவா? நானும் உன் கூட வாரேன். வாரீங்களா? ஆமாம்மா, சங்கர் நல்ல மனுஷன், அந்த மனுஷனுக்காவது நான் வாரேன். கொஞ்சம் வாங்கண்ணே, உங்களுக்கு புண்ணியமா போவோம். என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரிவா வண்டியில ஏறுமா போலாம். அத்தனை தடவை சொன்னாரு, இவனா நம்மள பார்க்க மாட்டாண்டி கடைசி காலத்துலன்னு. கரெக்டா போச்சு. ஐயோ அண்ணே, வண்டி ஏறுங்கண்ணே. அண்ணே, சொல்லு. அம்மா கூப்பிட்டுச்சு, என்னவா? உங்ககிட்ட பேசணுமாம்மா. என்னத்த பேசணும்? என்னன்னு தெரியலண்ணே, அம்மா உங்ககிட்ட தான் பேசணும்னுச்சு. எதை பத்தின்னு சொல்லு. தெரியலண்ணே, வாரேன்னு சொல்லு போ. அம்மா கையோட கூட்டிட்டு வர சொன்னுச்சு. அப்படி என்ன வெங்காயம் இருக்குதுன்னு தெரியல, போய் தொலை வரேன். அம்மா டேப்பா வாயா வா. என்ன இப்ப எது கூப்பிட்டீங்க? உங்க அத்தை வேற அங்க உட்காந்துருக்கா, காதுல கீது விழுந்துரும். இங்க வா. என்னன்னு சொல்லுங்கம்மா. ஐயோ கத்தாதான், அங்க காதுல கீது விழுந்துரும். இங்க வா. ஏண்டி உங்க அத்தை எதுவும் வந்துட போறாங்க, அப்படியே அங்க இருந்து பாரு. என்னம்மா இப்ப எதுக்குமா கூப்பிட்டீங்க? பாருடா, எதுக்குடா இப்ப கோவப்படுற? இப்ப என்ன பண்ணிவிட்டோம்? மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தாரு, அதை வாங்கி சாப்பிட்டுவிட்டோம். நீ கொடுத்துருந்தா நாங்க எதுக்கு வாங்க போறோம் வைக்க போறோம்? நீங்க 1000 காரணம் சொன்னாலும் தப்பு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி வாங்குறது வைக்கிறதெல்லாம் நாளை பின்ன சொல்லி கட்ட மாட்டாங்களா? என்ன புள்ள லட்சணம் வளர்த்து வச்சிருக்காங்க, நாளைக்கு உன் பிள்ளை தான் அந்த வீட்டுல போய் வாழ போறா. அவங்களுக்கு தெரிஞ்சா எம்பிட்டு சண்டைக்கு வருவாங்க, தெரியாதா உனக்கு? நீங்க பெரிய மனுஷி தானே. ஐயோ ஏன்டா இப்படி கத்துற? கத்தாத முதல்ல, எதுக்கு இப்படி கத்தி கத்தி தொண்டைய போடுற? அவ காதுல கேட்டு இங்க வரத்துக்கா? உங்க காதுல கேட்டா என்ன, உங்க லட்சணம் என்னன்னு தெரியட்டும். எவரு 4 செவத்துக்குள்ளதான் நம்ம குடும்ப பிரச்சனை இருக்கணும். அந்த 4 செவத்தை தாண்டி போனுச்சுன்னா வச்சுக்க, அது நமக்கு தான் அசிங்கம். அதுக்கப்புறம் நம்மளே படுத்துக்கிட்டு நம்ம மூஞ்சில குப்பி துப்பிக்கிற மாதிரி. என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. டேய், அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நகை நட்டெல்லாம் போடணும் வைக்கணும்னு ஆகிப்போச்சு. இப்போ நம்மக்கிட்டையும் கையில் காசு இல்லை. அதனால தாண்டா சொல்கிறேன், இந்த இடம் வீடெல்லாம் விற்று தான் அவளுக்கு எல்லாம் பண்ண போகிறோம். எல்லாம் வித்துருங்கன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன? ஐயோ ஏன்டா கத்துற அப்படி? சொல்கிறத கேளு முதல்ல. டக்குன்னு சொல்லுங்க. உங்கள் அத்தைக்கு தெரிஞ்சா அதெல்லாம் விற்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சண்டைக்கு வந்துடுவாடா. அதனால் இதை இப்போதைக்கு அவங்க சொல்ல வேணாம், சரியா? அப்படியே அதை மறைச்சிருவோம். அவ போனதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கலாம். அம்மா சத்தியமா சொல்றேம்மா, உங்ககிட்ட இருந்து நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படிமா இப்படி மாறினீங்க நீங்க? இப்போ நான் என்னடா மாறினேன்? இல்ல, ஒரு பிள்ளைக்கு எல்லாம் செய்யணும் வைக்கணும்ன்றீங்க, அதே மாதிரி தானே அமுதாவும். இவளை மட்டும் பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும் வைக்கணும்ன்றீங்க. அப்ப அமுதாவுக்கும் ஆறுமுகத்தோட போகும்போது இதெல்லாம் பண்ணியிருந்தா அவனும் அமுதாவை நல்லா வச்சிருந்திருப்பான் தானே. இன்னைக்கு அவன் இவ்வளவு தப்பு பண்ணணுன்ற அவசியம் இருந்திருக்காதே. அவனும் இவனும் ஒன்னாடா? இவருக்கு ஏணி வச்சா கூட எட்ட மாட்டான் அவன். அவர் பணக்காரன், கோடீஸ்வரன், சொத்துக்காரன். இவன் என்ன தெருக்கோடியில இருக்கவனுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லையா? அம்மா நம்மளும் தெருக்கோடியில தாமா இருக்கோம், நம்ம ஒன்றும் கோபுரத்துல இல்லை, சரியா? இங்க பாரு, இது உங்க அத்தைக்கு தெரியக்கூடாது, அம்பிட்டு தான். இது தெரிஞ்சு அவள் பிரச்சனை பண்ணானா அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் உசுரோடே இருக்க மாட்டேன், நான் செத்து கூட போகிறேன் சொல்லிவிட்டேன். ஆனால் ஒன்று இதை சொல்லி உயிர் எடுத்துருங்கம்மா நீங்கள். இங்கே பாருடா, உன்னைய பார்க்கறதுக்காவது உன் பொண்டாட்டி வீட்டில் ஆள் இருக்கு, அதே மாதிரி
மிகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. இவளை நினைச்சு பாரு. இவளுக்கு வர மாப்பிள்ளையெல்லாம் தட்டி 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 இவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்குமான்றதே கனவா போச்சுடா. அப்படியெல்லாம் கடந்து இப்போதான் அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைய போகுது. இந்த நேரத்தில் நம்ம சண்டைய கிண்டையை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவாடா இருக்கும் சொல்லு பார்ப்போம். ஏற்கனவே கல்யாண மேடை வரைக்கும் போய் அந்த படுமையால் கல்யாணம் நின்று இதுக்கப்புறம் இவன் வாழ்க்கையில் கல்யாணம் ஒன்று இருக்கா என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்குடா. இப்படி நீயும் வம்பு பண்ணா எப்பட்றா? ஆவண்டா, ஒரு பொம்பளை பிள்ளை கெட்டா அது குடும்பமே கெட்டு போன மாதிரிடா. அந்த வம்சத்துக்கே கெட்ட பேருடா. காலத்துக்கு அவளை கட்டி கொடுக்கலன்னா அந்த பாவம் நம்மளை சுற்றி அடிக்கும்டா. சொன்னா புரிஞ்சுக்கடா தம்பி. ஓ ஆண்டவனுக்கு என்னமோ பண்ணுங்க. அண்ணே, பெரியம்மா. பெரியம்மா தான் தெரியுதா, அந்த அத்தை தெரியலையோ? அத்தை, அத்தை எப்படி இருக்கீங்க? நான் என் பெரியம்மா தான் உட்காந்துருக்காங்கன்னு நினச்சேன். நல்லா இருக்கே, நல்லா இருக்கே. நீ எப்படி இருக்க? பொண்டாட்டி எப்படி இருக்கு? குழந்தை எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. வந்துட்டு இங்கே இருந்துட்டீங்க. அங்கே வந்து பார்க்கணும் வைக்கணுன்றதுலாம் இல்லை. இப்போ அதுவும் நான் இங்கே வரலன்னா இதுவும் தெரிஞ்சிருக்காது. அப்படின்னு இல்லையா, நேற்று ராத்திரி தான் நான் வந்தேன். சரி காலையில் தான் விடிஞ்சதுக்கப்புறம் அங்கிட்டு வருவோன்னு பார்த்தேன். நடிக்காதீங்க. இங்கே வந்தீங்கன்னா அங்கே வரமாட்டீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா. இந்த பேரனுக்கு சட்டை துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு வரணுன்னு தான் அம்பிட்டு ஆசையோடு தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் இந்த துணி எடுக்கிறது மட்டும் விட்டுறதே இல்லை எப்பயும். நான் செத்தாலும் அப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்கல்ல, இப்படி திருச்செங்கோடு அத்தை இருந்துச்சு நமக்கு துணி எடுத்து கொடுத்துச்சின்னு யோசிப்பீங்கல்ல. அத்தை என்ன வார்த்தை பேசுறீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லைப்பா, நமக்கு வயசாகி போச்சு. நம்மளையும் எப்பயோ அப்பயோன்னு இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் சாவு வர்றது உறுதி தானே. இந்த அத்தை ஒரு திருச்செங்கோட்டில் இருந்தா அவன் நமக்கு துணிமணி எடுத்து கொடுப்பா வைப்பான்னு உங்களுக்கும் ஒரு யோசனை இருக்கும்ல. போங்க அத்தை, இப்படி சொல்லாதீங்க அத்தை, கஷ்டமா இருக்குது. அம்பிட்டு வளர்ந்தாலும் இன்னும் சின்ன பிள்ளை கணக்காத்தான் இருக்கப்போ. உங்க அம்மா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன, நல்லா இருக்காங்க. சோறு குழம்பு பொங்குறேன். நாங்கள் என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு தெரியல. இந்த உட்காரு, நான் போய் சோறு குழம்பு எதுவும் போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை அதெல்லாம் ஒன்றும் வேணாத்த. நான் காலையிலேருந்து பல்லு கூட விளக்கல. கறி எடுத்துட்டு வான்னு சொல்லி உங்கள் மகன் அனுப்பி விட்டா. அதனால நான் போய் அங்கே இங்கே அலைஞ்சு திரிஞ்சிட்டு கறியை வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் போய் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்னை அம்மிக்கல்ல வச்சு அரைச்சி போடுவா. அப்படி ஒரு ஆள் இருக்கிறதுனால தானே உங்களையெல்லாம் உள்ளே வச்சு பிடிச்சிக்க முடியுது. இல்லைன்னா கையில் பிடிக்க முடியாதே. அட நீங்கள் வேற அத்தை, உங்கள் மகளை சாதாரண ஆளு நினைக்காதீங்க. வாயை தொந்தான்னு வச்சுக்கோங்க, 10 ஊர் வந்தாலும் அடிச்சு கொளுத்திடுவா. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. ஆமா அத்தை, உங்க புள்ள பாடா படுத்தி எடுக்கிறா. வெளியே சொன்னா அம்புட்ட கஷ்டம். உங்க ஆத்தாளுக்கு சரியான ஆளுதான். எங்க அம்மாவே வாய அடைக்கிறதுனா பாத்துக்கங்களே. ரைட்டு, அப்ப என் மவளை வந்து பார்த்தே ஆகணுமே. இப்ப வாங்கத்த போவோம். அட இரிய, காலை எழுந்துச்சு சாப்பிட்டு வந்துடுறேன். சோறு குழம்புலாம் ஆக்கிட்டு சாப்பிடாம வந்துட்டு எதுவும் நினச்சிக்குவாங்க. நீ இந்த பல்ல வலிக்கிட்டு வா, சாப்பிடுவோம். இருக்கட்டும் அத்தை, நீங்க வாங்கத்த, வீட்டுக்கு போவோம். அட இருப்பா, வாங்கத்த. சரி இந்தா வாரேன். துணிமணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் தீனியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இரு. ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு பொண்ணு ரோட்டு மேல நிக்கிறாடா, அவ மேல எனக்கு ஒரு கண்ணு. இப்ப அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா? ஒரு வெங்காயத்தையும் சொல்ல வேணாம், கம்மு நீர் வாய முடிக்கிட்டு. கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. நீ என்னடா அந்த கவலையே இல்லாம இன்னொரு பிள்ளைய பார்த்து பாட்டு படிக்கிட்டு இருக்க? மச்சி இதுல டைம் பாஸ்டா. கவியே உனக்கு டைம் பாஸா? ஏய் அது ரியல், மத்ததெல்லாம் டைம் பாஸ். நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. நீ மட்டும் டைம் பாஸ் பண்ணுவ, இதே மாதிரி நீ இல்லாத நேரத்துல காவியா அங்க டைம் பாஸ் பண்ணா என்ன பண்ணுவ? அந்த அளவுக்குலாம் அவ பண்ண மாட்டா. மச்சி ஒருவேளை அப்படி நடந்தா என்ன மச்சி பண்ணுவ? உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். உங்களுக்கெல்லாம் வந்தா ரத்தம், அதுவே பொண்ணுங்க பண்ணுனா தக்காளி சட்னியா? நீ ஒரு வெங்காயத்தையும் பேச வேணா, வாய மூடிட்டு நில்லு. டேய் மச்சான், அங்க பாருடா, நம்ம ஊர்ல ஆம்புலன்ஸ் போகுது. எங்கடா? அங்க பாருடா, ஊருக்குள்ள இருந்தா வருது. யாருக்கு என்னன்னு தெரியலையே.
யாருக்கு என்னவோ. ம் ம் டேய் மச்சான் யார் என்னன்னு தெரியலடா. வேகமா வருதேடா. அட போயிட்டு போகுதுடா. எவனோ எதையோ திங்க விடாமல் தின்னுவானுங்க. அதுக்கப்புறம் உடம்பு முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போவாங்க. இவங்களுக்கு இதே ஒரு பொழப்பு தான். பாலிமர் பியூட்டி, அழகு கண்ணாடி, பைனு குவாலிட்டி, என் பர்சனாலிட்டி. என்ன அங்க இருக்கிறது சரோசக்கா மாதிரி இருக்கு. ஆமா அவங்களேதான். படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் தான் அனடி. நீ என்ன திரும்பி பார்க்கலன்னா வெத்து வேட்டுடி. ஏய் வெங்காயம். நானே இந்த பொண்ணு திரும்பி பார்க்க மாட்டேங்குதுன்னு இருக்கேன் லூசு. டேய் உங்க அம்மா தானே ஆம்புலன்ஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. உனக்கு பகல்லே பன்னிக்குட்டி தெரியாது, ராத்திரி எருமை மழை தெரிய போகுது. போடாங்கிட்டு. ஏய் உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்னடா வரப்போகுது. அந்த வண்டியில போறது உங்க அம்மா தான். எங்க அம்மா எதுக்குடா அதுல போகுது? எங்க அம்மா என்ன லூசா? அது நேரத்துக்கு வீட்டுல எதையாவது ஆக்கி தின்னுட்டு கம்முன்னு கிடக்கும். ஏய் லூசு பையலே உங்க அம்மா தான்டா போகுதுங்க. டேய் சும்மா இருடா. யாரையோ பார்த்துட்டு எங்க அம்மான்ற. எங்க அம்மா எதுக்கு அங்க போகுது? ஏய் உன்னை சத்தியமா சொல்றேன்டா உங்க அம்மா தான்டா ஆம்புலன்ஸ்ல போறாங்க. அழுதுகிட்டே போறாங்க. டேய் வேற யாரோ இருக்கும்டா. டேய் லூசு உங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல. முதல்ல ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளுடா. அதுக்கு ஏதோ வேலை இருக்கும், ஏதோ வாங்கிட்டு வா வையணும். ஏய் அறிவு கெட்டவனே முதல்ல வீட்டுக்காவது போய் பாருடா என்ன ஏதுன்னு பாப்போம். ஷோ இவன் வேற யாரையோ பார்த்துட்டு என்னன்னு. இந்த ஆள் வேற வீட்டில் இருப்பான். என்னை பார்த்தா வாழ்னு கத்துவான். டேய் கத்துறா கத்திட்டு போட்டுடா. முதல்ல என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல. வாட போவோம். நீ ஏன்டா படுத்திக்கிட்டு இருக்கிற? டேய் அங்க போறது உங்க அம்மா தான். நான் பார்த்தேன். முதல்ல வா. டேய் போயிட்டு அங்க மட்டும் எங்க அம்மா வீட்டில் இருந்துச்சுன்னு வையே, உன்னை உரிச்சு விடுவேன். நீ உரியனை தூக்கி போட்டு கூட மிதி. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா அது போறது உங்க அம்மா மைதான் இருக்குது. வா முதல்ல வீட்டுக்கு போவோம். இது மட்டும் அங்க இல்லாம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு இவனுக்கு.